மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர், நமக்கு முன்பாக செல்லுகிறவர். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் நமக்கு முன்னணியில் நடக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி நிறைய வாசல்கள் மூடப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, அந்த வாசல் எல்லாம் திறக்கப்படும் அவர் முன்னால நடந்து போனால். அவர்கள் தடைகளை நீக்கி, யார் தடைய? நம்முடைய தடைகளை நீக்கி நாம் வாசலால் உட்பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய தடைகள் நீங்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மூடப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி தடைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பல விதங்களில் தடைகளை நாம் பார்க்கிறோம். 4 விதமான தடைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் அனுபவிக்கிறோம். நாம் இந்த செய்தியை நன்றாக புரிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எதிர்காலமும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு தீர்மானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த செய்தியின் முடிவிலே உங்களுக்கு ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என் வாழ்க்கையில் ஏற்படுகிற தடை எப்படிப்பட்டது? 4 விதமான தடைகளும் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி மட்டும் நம்ம கூட வந்துட்டே இருக்கும், மாறி மாறி வரும். இந்த 4 விதமான தடைகளை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்க்கையிலும் இந்த தடைகள் வருகிறது. அந்த தடைகளை கர்த்தர் நீக்கும் போது நாம் சில வாசல்களை சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். வாசலால் உட்பிரவேசிக்க வேண்டும். வாசல் எதற்காக? ஒரு என்ட்ரன்ஸ். அதை கடந்துதான் உள்ள போக முடியும். ஆலயம் இருக்கிறது, அதற்கு பெரிய வாசல் முன்பாக இருக்கிறது. அதை வாசல் வழியா நம்ம வரும்போது சைடில் இருக்கிறது. இந்த வாசல்கள் வழியாகத்தான் நாம் ஆலயத்திற்குள் வருகிறோம். எருசலேமில் வாசல்கள் இருக்கிறது, அதன் வழியாகத்தான் அங்கே போக முடியும். ஒரு பட்டணத்திற்கு வாசல்கள் இருக்கும், அதன் வழியாகத்தான் நாம் அங்கே செல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கும் என்றால் நாம் உள்ளே செல்ல முடியாது. சில அனுபவங்கள் நமக்கு மூடப்பட்டதாக இருக்கிறது, மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. அதெல்லாம் திறக்கப்படும் போது ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற உயர்வுகளை, தெய்வீக திட்டங்களை, தெய்வீக ஆலோசனைகளை நாம் இந்த வாசலுக்குள்ள வரும்போது தான் பெற்றுக்கொள்ள முடியும். 100ஆம் சங்கீதத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 100ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு சங்கீதம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனத்தில், அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவர் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. வாசல்களில் துதியோடும். அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள வரும்போது அவர் வாசல்ல துதியோட வர்றோம், ஸ்தோத்திரத்தோட ஆலயத்துக்குள்ள நுழையணும். ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லாமா? சர்ச்சுக்குள்ள ஸ்தோத்திரத்தோடு நுழையணும், ஜெபத்தோடு நுழையணும், ஆராதனையோடு நுழையணும். அப்படின்னா ஆராதனைக்கு வரணும்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே வரணும். ஆரம்ப ஜெபத்துக்கே வந்து அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே வரணும். ஆண்டவரே, உங்கள் ஆலயத்துக்கு வர்ற கிருபை கொடுத்தக்காய் நன்றி நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு இயேசுவை புகழ்ந்து கொண்டே உள்ள வரணும். அல்லேலூயா. அப்படி உள்ள வரும்போது ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் தான் என்ன உண்டாக்கி இருக்கிறார்? அல்லேலூயா.
அவருடைய நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். வாசல் வழியா ஸ்தோத்திரத்தோட சர்ச்சுக்குள்ள வரும்போது ஆண்டவர் மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார். நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். இந்த இடத்துல கொண்டு வந்தா கர்த்தர் நம்மளை மேய்க்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் வசனத்தில், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதுதான் சபை. அமர்ந்த தண்ணீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கை அழகை பார்க்கும்போது சில இடங்களில் நீரோடைகள் அப்படி தெளிந்த தண்ணி அப்படி மெதுவாக ஓடிட்டு இருக்கும். கடலுக்கு போனால் அலைகள் இறைச்சல் இருக்கும். ஃபால்ஸில் போனீங்கன்னா தண்ணி கீழே விழுறது மட 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 மடன்னு இறைச்சலாக இருக்கும். ஆனால் நீரோடைகளை பாருங்க, அந்த தண்ணி அமைதியாக போயிட்டுருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், மைண்டெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிரும். உலகத்திலேயே இதை காட்டிலும் ஒரு மேலான அனுபவம் என்னன்னா, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற அந்த தேவனுடைய சபை. அங்கே வந்து ஸ்தோத்திரத்தோட சர்ச்சுக்கு வந்து நீங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும். நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் மேய்க்கிற மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை அழகா அருமையாக நடத்துவார். ஹல்லேலூயா. அங்கே நமக்கு தேவையான ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. தேவ சபைக்குள்ள தான் உங்களுக்கு தேவையான ஆகாரங்கள் இருக்கிறது. தேவனுடைய வீட்டில் தான் ஆகாரம் இருக்கிறது. நீங்கள் இந்த ஆகாரத்தை ஷார்ட்கட்டில் பெற முடியாது, வீட்டில் இருந்து பெற முடியாது. இந்த ஆகாரத்தை நீங்கள் யூடியூப்பில் பெற முடியாது. இந்த செய்தியை மறுபடி கேட்கலாம், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து அப்படி லைவாக ஆண்டவர் சமூகத்தில் வசனத்தை கேட்கிற மாதிரி இந்த உலகத்தில் வேறொரு அனுபவம் எதுவுமே இல்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. 4 விதமான தடைகள். முதலாவது மனதின் தடைகள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 2வது வசனம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாது. எல்லாரும் சொல்லுங்க, தடை. நம்முடைய எல்லைகள் விரிவாக வேண்டும் என்றால் நம்முடைய மனதின் தடைகள் நீங்க வேண்டும். தடைகள்ல முதலாவது வருகிற தடை மனதின் தடை. நம்ம மைண்ட்லே நமக்கு தடை இருக்கும். உங்க முன்னேற்றத்திற்கு வெளியிலிருந்து தடை வராது, உங்ககிட்டே தான் இருக்கும். சிலருடைய அற்புதத்திற்கு தடை எங்க இருக்கு? மனதில் தான் இருக்கு. சிலருடைய உயர்வுக்கு தடை மனதில் இருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்த விரும்புகிறார். ஆனா நம்ம மனசு என்ன சொல்லுது? கர்த்தர் உன்னை கைவிட்டு விட்டார். மனதில் உள்ள தடைகள். ஆண்டவர் இன்னும் நம்மை விசாலமாக்க விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் நாம் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா இது போதும், இதுவே எனக்கு அதிகம், திருப்தி அடைஞ்சிங்கன்னா உங்க மனதில் தடை இருக்கிறது. இந்த ஜெப அனுபவம் போதும், இவ்வளவு தூரம் கர்த்தருக்காக வாழ்றோம் அப்படின்னு திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னா அதுதான் தடை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் திருப்தி அடைவது உங்கள் மனதின் தடையாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்ம பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து, அந்த பிரதரை விட நான் பரவாயில்லப்பா, இந்த சிஸ்டரை விட நான் பரவாயில்ல அப்படின்னு நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொள்ளுகிறோம். இதெல்லாம் மனதின் தடைகள். ஆண்டவர் நம்மை இன்னும் பயன்படுத்தக்கூடாதபடி வருகிற தடைகள். வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற நிலையிலேயே இருக்கக்கூடாது. நம்முடைய எல்லைகள் எல்லாம் விரிவாக கர்த்தர் உதவி செய்வாராக. யாபேசுடைய ஜெபம் என்ன? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்து கொள்ளும். அந்த யாபேஸ் சொல்றான், என் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் எல்லைகள் எல்லாம் என்ன செய்யணும்? பெரிதாக வேண்டும். யாபேசின் ஜெபம் அதுதான். எல்லைகளை விரிவாக்குவதற்கு ஜெபம் பண்ணணும். ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகணும். இந்த ஆத்துமாக்கள் போதுங்கிற மைண்ட் செட்டில் வந்துடக்கூடாது.
இந்த ஆராதனை 2 ஆராதனை போதும்னு மைண்ட் செட்டில் வரக்கூடாது. இன்னும் பல ஆராதனைகளை ஆரம்பிக்க ஆண்டவரே எங்கள் மனதை விசாலமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துவங்கும் போது கர்த்தர் நம்முடைய துவக்கத்தை அற்பமாயிருந்தாலும் கனம் பண்ணுகிற தேவன் நம்முடைய முடிவை ஆசீர்வாதம் உள்ளவைகளாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? தேவனுடைய பிள்ளைகளே, யாபேஸ் பிறக்கும் போதே துக்கத்தில் பிறக்கிறான். அவன் மைண்டில் ஒரு தடை இருக்கு. ஏன்னா அவனை கூப்பிடுற எல்லாரும் துக்கம் தான் கூப்பிடுறாங்க. நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது யாராவது நெகட்டிவாக பட்ட பேர் வச்சு கூப்பிட்டா கூட பிள்ளைகள் ஹர்ட் ஆயிடுவாங்க. அநேக பிரச்சனைகள் வருது, சோர்ந்து போகிறாங்க. ஆனால் யாபேஸை எல்லாருமே அப்படி தான் கூப்பிட்டாங்க. ஆனால் யாபேஸ் ஒரு நாள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி அவன் சொல்கிறான், நான் இந்த நிலையில் இருக்க மாட்டேன், என்னுடைய எல்லை பெரிதாக வேண்டும். எப்பெல்லாம் போராட்டங்களும் பிறருடைய அவமானங்களும் உங்கள் லைஃப்பில் வருதோ அப்போ நீங்கள் ஒரு சேலஞ்சோட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் யாபேஸை போல என் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி தருவீராக. இந்த எல்லைக்குள்ளேயே நான் வாழ்ந்து பிறர் என்னை அவமானப்படுத்துகிற நிலையில் நான் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவமானப்படுற அளவில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்கள் மனதில் இருக்கிற தடைகளை மாற்றுங்க, உங்கள் எல்லைகள் பெரிதாவதற்கு ஜெபியுங்கள். உங்கள் எல்லைகள் பெரிதாவதற்கு ஜெபம் பண்ணுங்க. பேசுகிற நாவுகள், உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் எப்பொழுது அமைதியாவார்கள் என்றால் உங்கள் எல்லைகள் விரிவாகும் போது, ஆமென், உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. மைண்ட்ல இருக்கிற தடையை மாற்றணும். ஸ்தோத்திரம். மற்றவர்கள் நம்மை குறித்து சொன்ன வார்த்தைகள் தடையாக நிற்கும். நிறைய பேருக்குள்ள தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை அவர்களை மேலே லிஃப்ட் பண்ணி கொண்டு வர விடாது. ஆண்டவர் கிருபையை கொடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க, உன் எல்லை இவ்வளோதான்ப்பா, உன் பலம் இவ்வளோதான்ப்பா. அவங்க மைண்டு சொல்லும், இதுக்கு மேலே நீ போகாத, இந்த இடத்துக்கு நீ போனால் அவமானப்பட்டுருவ, இதுக்கு மேலே ஒரு உயரத்துக்கு போனால் நீ அவமானப்பட்டுருவ, உன்னால் முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றார், தம்முடைய ஜனங்கள் எல்லா எல்லைகளையும் கடந்து விசாலமாகி கொண்டே இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தடைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். தீங்கு என்ன துக்கப்படுத்தக்கூடாதுப்பா, என்னை விலக்கி காத்தரலும். இவங்கெல்லாம் சொல்றாங்க, என்னை பற்றி பலவிதமாக பல பேர் பேசுறாங்க, அதெல்லாம் உண்மையாயிடக்கூடாது. ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதித்தா என் சூழ்நிலை மாறும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, பல பேர் பல விதமாக எங்களை குறித்து சொல்கிறாங்கப்பா, ஆனால் நீங்கள் என்னை ஆசீர்வதித்தீங்கன்னா எங்கள் சூழ்நிலைகள் மாறும். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த உலகம் பல விதமாக பேசலாம், ஆனால் நீர் எங்களோடு இருக்கிற தேவன். எங்களை ஆசீர்வதிக்கும் போது, எங்கள் எல்லைகள் பெரிதாகும் போது நீர் எங்களோடு இருப்பதை உலகம் அறியும். அல்லேலூயா. தடைகள் மாறட்டும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, சாராள்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தையை அவளும் கேட்கிறாள். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறத சாராள் கூடார வாசல்ல இருந்து பின்புறமாய் கூடார வாசல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறாரு கர்த்தர்? கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏன் அவ கேட்டோம்? 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, அவ மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கு, இனி எனக்கு அற்புதம் நடக்காது. இப்படி சிலருடைய மைண்ட் செட் வந்துருச்சு. கர்த்தர் வந்து தூதனை அனுப்பி 3 பேரை அனுப்புறார். ஆமென். 2 பேருக்கு அற்புதம் செய்ய எத்தனை பேர் அனுப்புறாரு? 3 பேரை அனுப்புறார். அவங்க விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக 3 தூதர்களை அனுப்பி ஆண்டவர் சொன்னா அவளால் நம்ப முடியலை. ஏன்? அவ மனதில் என்ன தடை? காரணம், அவளுக்குள் அவளுடைய இயலாமை,
அவன் மைண்டை தடுக்குது. உங்கள் விசுவாசத்தை தடுக்கிற சில காரியங்களை சொல்கிறேன். ஒன்று, நம்முடைய இயலாமை. இது எப்போவுமே நமக்கு தடையாகவே நிற்கும். நம்ம பாடி கண்டிஷனை பார்ப்போம், நம்ம சரீரத்தை பார்ப்போம், நம்ம வயதை பார்ப்போம். இவ்வளோதான்ப்பா நம்ம லிமிட் தான், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சாதிக்க ஒன்றும் இல்லை, இந்த வயசுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் காலேபுக்கு அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்னவென்றால் 85 வயதில் சொல்கிறான், காலேப், கர்த்தர் எனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற இந்த மலை தேசத்தை ஆண்டவருக்காக, ஆமென், அவருடைய பலத்தினால நான் சுதந்திரிப்பேன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மனதில் இந்த தடை நீங்கணும், மனதின் தடை நீங்கணும். இது எப்பவுமே இயலாமையை தான் பார்க்கும். எது எது நமக்கு பாதகமாக இருக்கோ அதை மட்டும் பார்க்கும். அது மைண்ட் செட்டு. இந்த பணத்தை வச்சு உன்னால் இதுக்கு மேலே வாழ முடியாது, இந்த வருமானத்தை வச்சு உன் குடும்பத்தை நடத்த முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவரை விசுவாசித்தால், ஆமென், இந்த வருமானத்தில் நடத்துவார், இதை விட இன்னும் அதிகமான வருமானத்தையும் தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். மைண்ட் செட் மாறணும். இயலாமையை பார்க்கிறது. ரெண்டாவது, சூழ்நிலையை பார்க்கிறது. இயலாமையும் பார்ப்போம், சிச்சுவேஷனையும் பார்ப்போம். சுற்றி இருக்கிற சூழ்நிலை, இது வாய்ப்பு இல்லை, வயது ஆபிரகாமுக்கு 100 ஆக போகுது, இப்போ என்ன நடக்க போகுது, சூழ்நிலை. எல்லாரும் என்ன சொல்வாங்க, 4வது தலைமுறையை பார்க்க வேண்டிய வயசில் இப்போ தான் 2வது தலைமுறை வருதா? உலகம் என்ன சொல்லும்? சூழ்நிலையை பார்க்கிறாள் சாராள், நகைக்கிறாள். இயலாமையை பார்க்கிறாள், முடியாது என்று சொல்லுகிறாள். சூழ்நிலையை பார்க்கிறாள், நகைக்கிறாள். அநேக நேரம் கர்த்தர் பேசுறது நமக்கு வேடிக்கையாக இருக்கலாம், கர்த்தர் பேசுறது சம்பந்தம் இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்றார், உங்கள் மனதில் இருக்கிற தடைகளை உடைக்க கர்த்தரால் முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எங்கெல்லாம் சாத்தியமில்லைன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் வழியை திறப்பார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். ஆதியாகமம் 18:14. ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை கேள்வியினால் தட்டி எழுப்புகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவருடைய வேதத்தில் பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. இதெல்லாம் எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கணும். சோர்ந்து போகும்போது, இயலாமையை பார்க்கும்போது, சூழ்நிலையை பார்க்கும்போது, ஆண்டவர் விசுவாசத்தை உங்களுக்கு கேள்விகளினால் கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த உலகத்தில் தேவனால கூடாத காரியம்னு எதுவுமே இல்லை. விசுவாசித்தா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மத்தேயு 9:28 வரும்போது அங்கே இயேசு கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறார், இதை செய்யறக்கேண்ட வல்லமை இருக்கா? 2 குருடர் அவருக்கு பின்னால வந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டபோது, ஸ்தோத்திரம், அவர்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்துட்ட அந்த குருடர் வீட்டுக்குள்ள வர்றாங்க. இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், சூழ்நிலையிலும் சூழ்நிலைகளையும் இயலாமைகளையும் பார்க்கிற தேவ பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த விஷயத்தில், நீங்க கலங்கி கொண்டிருக்கிற இந்த விஷயத்தில் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? இவ்வளவுதான் விசுவாசம் இருக்கு பாருங்க. விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அப்போ கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் செய்வா. போராட்டங்கள் வரும்போது ஆண்டவருடைய வசனம் இப்படிப்பட்ட கேள்விகளை உங்களுக்குள் கொண்டு வந்து விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறது. ரோமர் 8:31 தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எந்த பலவீனம், எந்த பிரச்சனை உங்களுக்கு எதிராக வந்து உங்களை மேற்கொள்ள முடியும்? ரோமர் 8:36 முதல் பகுதி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யார் பிரிக்க முடியும்? தேவ அன்பை விட்டு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு யாரால பிரிக்க முடியும்? எந்த சூழ்நிலைகளும் பிரிக்க முடியாது. மனதின் தடைகள் ஆண்டவர் உடைக்க வல்லமை உள்ளவர். இப்படிப்பட்ட வசனங்கள், தேவனுடைய வார்த்தை
உங்களுக்குள் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. சாராள் பயந்து சொல்ற, நான் சிரிக்கல. திரும்ப சொல்றான் தூதன், நீ நகைத்தாய். என்னைக்குமே நம்மகிட்ட ஒரு பழக்கம் உண்டு, எதையுமே ஒத்துக்கிட மாட்டோம். எதை செஞ்சாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், செஞ்சோன்னு சொல்ல போறது இல்லை, பேசணும்னு சொல்ல போறது இல்லை. ஒத்துக்கொள்ளாத ஒரு சுபாவம் இது ஏதேன்ல இருந்தே வருது. ஆதாமின் சந்ததியில வந்து எல்லாருக்குள்ள இந்த சுபாவம் வருது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள அந்த சுபாவம் மாறணும். ஆமேன், ஆமேன் சொல்லாமா? பயந்து போய் இல்லைன்ட்டான். திரும்ப தூதன் சொல்றான், இல்லை, நீ நகைத்தாய். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற காரியங்களை நம்மால் விசுவாசிக்க முடிகிறதா? அப்போ உங்க மைண்டு ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம். லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். லீதியாள் தன் வீட்டை கர்த்தருக்காக திறந்தாள். யாருடைய மனம் திறக்கப்படணும், ஒரு ஃப்ரீ மைண்டு. தடை உடையணும். மனசுல இருக்கிற தடையை உடைச்சான் பவுல். அவனுடைய பிரசங்கம், அந்த வார்த்தையில கேட்டு அவ விசுவாசிப்பதற்கு ஏதுவா பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாருன்னா மைண்ட்ல இருக்கிற தடையை உடைக்கிறார். அவ இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அப்பொழுது அந்த வார்த்தை உள்ள போய் சேர்ந்துச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கடைசி பகுதி. பவுல் சொல்லியவைகளை அவள் கேட்டு கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, இந்த பிரசங்கத்தை நீங்க கவனிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க மைண்டை ஓப்பன் பண்ணணும். நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வரணும். ஆண்டவரே, நீங்க பேசுற வார்த்தையை நான் கேட்கிறேன், என் இருதயம் திறக்கப்படணும். இருதயத்தை கர்த்தர் திறந்த போது லீதியாள் தன் வீட்டை கர்த்தருக்காக திறந்தாள். இன்னைக்கு நம்ம வீட்டை கர்த்தருக்காக திறந்து கொடுக்கணும். ஒரு கேர்சல் நடத்த, ஒரு கூட்டம் நடத்த, அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறை, வாரம் வாரம் கேர்சலுக்கு உங்க வீட்டை திறந்து கொடுத்த ஆசீர்வாதம். அல்லது கேர்சல்ல பங்கெடுங்க. உங்க வீட்டில் ஒரு ஜெபம் நடந்துட்டே இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீடு கர்த்தருக்காக மாறணும்னா நீங்க முதல்ல கர்த்தருக்காக வாழணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தன் இருதயத்தில் தேவனுக்கு இடம் கொடுத்த போது தன் வீட்டிலும் கர்த்தருக்கு அவள் இடம் கொடுத்தாள். யார் யாருடைய இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் இருக்கிறதோ அவங்க வீட்டில் கர்த்தருக்கு இடம் இருக்கும். உங்க வீட்டில் இடம் கொடுக்கறதுக்கு முன்னால உங்க இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுங்க. உங்க வீட்டில் கர்த்தர் இருக்கணும். அப்போதான் வீடு ஆசீர்வாதமா இருக்கும், தேவ பிரசன்னம் நிறைந்த ஸ்தலமா இருக்கும். எல்லா தடைகளையும் என்னை கர்த்தர் உடைப்பாராக. கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம், அப்பா, என் மனசில் இருக்கிற தடைகள், நிறைய காரியங்களை விசுவாசிக்க முடியல, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்ப முடியலை. சாரால போல எங்கள் வாழ்க்கையில் இயலாமைகளை பார்க்குறோம், சூழ்நிலைகளை பார்க்குறோம், உலகத்தை பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறீங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு விசை கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல உற்சாகமா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமான. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாத்தானால் ஏற்படும் தடைகள். உங்கள் வாழ்க்கையில் இரண்டாவது வருகிற தடை சாத்தானால் ஏற்படக்கூடிய தடைகள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எங்களுக்கு ஆகையால், சேர்ந்து வாசிப்போம், ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். முதல்ல நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற தடை நம்முடைய மனதில் ஏற்படுகிற தடைகள். நிறைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம மனசே தடையா இருக்கும், நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம மைண்ட் செட்டே தடையா இருக்கும். ரெண்டாவது சாத்தானால் ஏற்படுகிற தடை. இதெல்லாம் கிறிஸ்தவங்க வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். எந்த இடத்துல யார் தடுக்கிறா அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சாதான் இந்த தடைகளை மேற்கொள்ள முடியும். எதுக்கு எடுத்தாலும் சாத்தானே சொல்லிட்டு இருக்க கூடாது. சில நேரம் நம்ம மைண்டை மாத்தினாலே அற்புதம் நடந்துடும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சாராள் வாழ்க்கையில இருந்த தடை என்ன?
அவள் மைண்டில் இருந்த தடை. இது எப்படி ஆகும்? அதான் கர்த்தர் சொல்றார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஏன் கேட்குறாரு? அவன் நினைக்கிறா இனி என் வாழ்க்கையில் கர்த்தரே நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சாத்தான் தடை பண்ணலை. நல்ல கவனிங்க, சாராளுக்கு யார் தடை பண்ணல? சாத்தான் தடை பண்ணலை. அவன் மைண்டு தான் அவளை தடுக்கு. நிறைய பேர் சாத்தான் கட்டுக்குள்ளே போகலை, ஆனால் ஏன் முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னா அவங்க மைண்டு விடுதலை ஆகலை, அவங்க மனசே தடையா இருக்கு. ரெண்டாவது, சாத்தானால் ஏற்படுகிற தடை. நம்ம வாழ்க்கையில தான் நம்ம சந்திக்கிறோம். சாத்தான் நம்மளை பல காரியங்களை தடுப்பான். ஊழியத்துக்கு போகணும்னு விரும்புவீங்க, வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கிடுவோம், சாத்தானால் வரும் தடை. தேவ சபைக்கு வந்து ஆராதிக்கணும்னு நினைப்பீங்க, தடை வந்துடும். இது சத்துரு கொண்டு வருகிற தடை. தேவனுடைய காரியத்தில் உங்களுக்கு தடை வருகிறது என்றால் சத்துரு தடையை கொண்டு வருகிறான். இந்த தடையை நம்ம மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. 430 வருஷம் இவர்களை அடிமையாகவே வச்சு பழக்கின பார்வோன் இவங்களை விடுதலை பண்ணுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை, விடுதலை செய்வதற்கு மனம் இல்லை. அப்பொழுது என்ன நடந்தது? கர்த்தர் எகிப்திலிருந்து 10 வாதைகளை அனுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அப்படியும் தடை செய்கிறான். பார்வோன் அப்படின்னாலே தடை செய்கிற ஸ்பிரிட், ஆவி. பார்வோனுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒன்று தடை செய்கிறவன், ஆராதிக்கிறவர்களை தடை செய்கிறவன், வாக்குத்தத்தம் உடையவர்களை தடை செய்கிறவன், வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க விடாமல் தடை செய்கிறவன், தேவனுடைய சித்தத்திற்கு தடையாய் இருப்பவன் பார்வோன். அவன் தடுத்து கொண்டே இருக்கிறான். முதல்ல சொல்லலாம், நீங்கள் மட்டும் போங்கப்பா, பெண்கள், ஆடு மாடுகள், பிள்ளைகள்லாம் இருக்கட்டும், அவங்கெல்லாம் வனாந்திரத்தில் வந்து கஷ்டப்படக்கூடாது. ஆனால் பிசாசுக்கு தெரியாது, வனாந்திரத்தில் இந்த ஜனங்கள் அழிஞ்சிருவாங்க, கஷ்டப்படணும் அப்படின்னு இவங்களுக்கு நன்மை செய்கிறது போல பார்வோன்னு சொன்னான். ஆனால் நன்மை செய்யலை, அவங்கள தடை செய்கிறான். சில நேரங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் உங்களுக்கு யாராவது நன்மை செய்கிறது போல காண்பிச்சு உங்கள் ஜெப ஜீவியம், தேவனோடு உள்ள உறவை பாதிக்க வைக்கிறாங்கன்னா அது பார்வோனுடைய ஆவி. தேவனுடைய பிள்ளைகளே, பார்வோனுக்கு தெரியாது வனாந்திரத்தில் இந்த ஜனம் அழியாது. என்ன ஆராதிக்கிற இந்த ஜனத்துக்கு நான் பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமா இந்த ஜனத்தை பாதுகாப்பேன். தேவன் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இது பார்வோனுக்கு தெரியாது. மோசே கூப்பிட்டு சொல்றான், இப்ப நீங்க மட்டும் போயிட்டு நினைச்சீங்க, வாங்க. விடுறதுக்கு மனசு இல்லை. ஏதோ ஒரு பேக்கப்பை பிசாசு பிடிச்சி வைப்பான் உங்க வாழ்க்கையில. உங்க வீட்டில் ஒரு ஆளை சர்ச்சுக்கு வரவிடாம பிடிச்சி வைப்பான். எதுக்குன்னா அந்த ஆளை வச்சு உங்களை மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு போகணும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் கூட சர்ச்சுக்கு வராமல் இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் ஒருவர் கூட சர்ச்சுக்கு வராமல் இருக்கக்கூடாது. ஆமே, ஸ்தோத்திரம். தேவனை விட்டு தூரமாக இருக்கக்கூடாது. எதற்கு சிலரை பிசாசு வச்சிருக்கான்னு தெரியுமா? அவங்கள வச்சு மறுபடி எல்லாரும் எங்கே கொண்டு வரணும்? எகிப்துக்கு. ஒரு ஆள் எகிப்தில் இருந்தால் போதும், திரும்ப எங்கே வருவோம்? எகிப்துக்கு வருவோம். யோசேப்பு யாரை பிடிச்சி வச்சான்? பென்யமீனை பிடிச்சி வச்சுட்டான் எகிப்தில். எதற்காகனா நீங்கள் எல்லாம் திரும்ப என்ன செய்யணும்? அப்பாவை கூட்டிகிட்டு வரணும். என்னென்னவோ பண்ணி பார்த்தான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆளை சத்துரு பிடிப்பான். எதற்காக தெரியுமா? உங்களை எல்லாம் திரும்ப எகிப்துக்கு கொண்டு வர்றதுக்காக. ஒரு நாளும் அவனுடைய வலையில் நம்ம சிக்கிடக்கூடாது. ஒரு நாளும் அவனுடைய ஸ்தோத்திரம் தாக்குதலில் நம்ம சிக்கிடக்கூடாது. சத்ருவின் தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே, சாத்தானால் வருகிற தடைகளை நாங்கள் மேற்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென். இன்னைக்கு எப்படியாவது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். அந்த நேரத்தில் அப்படியே ஒரு கிறக்கம் வரும், தென்றல் காற்று வீசின மாதிரி. அதான் சாத்தான் கொண்டு வர்ற தடை. ஆமென். இன்னைக்கு எப்படியாவது நல்ல மெசேஜ் கேட்கணும்னு நினச்சி வருவீங்க, அப்படியே ஒரு கிறக்கம் காற்றடிக்கும். கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க. சிலர் மனசில் ஓடும், எவ்வளோ ஜோமன்னும் வெயிலுன்னு. கர்த்தர் நல்ல இயற்கையை தந்தைக்காய் தோத்துறோம். தூக்கத்தை தருகிறவர் கர்த்தர் அல்ல சபையில். ஆமென்.
கர்த்தருக்கு ஒரு ஆமேன் ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பல தடைகள் நம்ம லைஃப்ல பிசாசால வருது. நம்ம அடையாளம் பார்க்கணும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் சிறைச்சாலையில் பவுலையும் சீலாவையும் அடைத்து வைத்து அவங்க ஊழியத்திற்கு தடையை உண்டு பண்ணாங்க. சாத்தான் கொண்டு வந்த தடை, சுவிசேஷம் அறிவிக்க கூடாதபடி தடை. தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைய உலகத்தில் பவுல் சுவிசேஷமயமாக்கினான். அன்றைய உலகத்தையே பவுல் சுவிசேஷமயமாக்கினான். காரணம் என்ன தெரியுமா? அவன் தடைகளை உடைத்து முன்னேறினான். உங்க லைஃப்ல கர்த்தருக்காக பிரகாசிக்கன்னா சாத்தான் கொண்டு வர தடையை உடைக்கணும். மனதில் ஏற்படுற தடைகளை உடைக்கணும். சத்ருவால் பல தடைகள் வரும் நம்ம வாழ்க்கையில. அவர்களை எப்படி கட்டிட்டாங்க? அவங்க கால்களையும் தொழு மரத்துல மாட்டி வச்சாங்க. தொழு மரத்துல காலை மாட்டிட்டாங்க. அசைக்க முடியல, வெளியே எடுக்க முடியாது, ஒரு நிலையிலேயே இருக்கணும், ஒரே நிலையில. சில நேரம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிசாசு இப்படி கட்டிடுவான். ஒரு நிலையில, தேக்க நிலையில கொண்டு வச்சிருவான். இதுக்கு மேலே ஜெபம் பண்ண முடியாது, இதுக்கு மேலே பைபிள் வாசிக்க முடியாது, இதுக்கு மேலே கர்த்தருக்காக எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தேக்க நிலை. இது சாத்தான் உண்டு பண்ணுகிற ஒரு நிலை. எழும்பணும் நினைப்போம், பிரகாசிக்கணும், கர்த்தருக்காக நிறைய செய்யணும், ஆனா ஒரு தேக்க நிலை. போதும், இதுக்கு மேல ஊழியத்துக்கு என்ன செய்ய, இதுக்கு மேல சபைக்கு என்ன செய்ய, ஒரு தேக்க நிலை. அதுதான் தொழுமரத்தில் இருக்கிற அனுபவம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த தேக்க நிலையை பவுல் விரும்பல. ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரியவன் இருக்கிற நிலையிலேயே இருக்க விரும்பக்கூடாது. எல்லைகள் உடைந்து இன்னும் 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 கர்த்தருக்காக எழும்பணுங்கிற அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கிறது? போதும் அப்படிங்கிற நிலைக்கு வராதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் திருப்தி அடையாதிருங்கள். திருப்தி அடைஞ்சிட்டீங்க, வளர முடியாது, தடையை உடைக்க முடியாது. 75% வந்து சிலர் நின்றுவாங்க. தேக்க நிலை. இவ்வளோ செஞ்சாச்சுப்பா, போதும், இவ்வளோ செஞ்சாச்சு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு 100%, என்ன 25% பாக்கி இருக்குப்பா. அதுதான் நீ பிரகாசித்து கர்த்தருக்காக ஒளி வீசுகிற அந்த டைம், அந்த எல்லை. அந்த நிலைக்கு நீ வரலன்னா முழுசா நம்ம சக்சஸ் ஆனோங்கிற அர்த்தம் இல்லை. 75% தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஓட்டத்தை முடிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, பவுல் 100% ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்க காரணம், தேவன் வைத்த நிலைக்கு அவன் வந்தான். தேவன் குறித்த இடத்திற்கு அவன் வந்து சேர்ந்தான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேசுகிறார். தடைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. தடைகளில் இதுதான் என் எல்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க. உங்களுக்கான உயரம் இன்னும் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற கிருபைகளும் அபிஷேகமும் இந்த நிலையில் வாழ்வதற்கு கர்த்தர் கொடுக்கல, அடுத்த நிலைக்கு செல்வதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நடுராத்திரியில இந்த தடையை உடைக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? பிரசங்கிக்க முடியல. பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட பவுல் பிரசங்கம் பண்ண முடியல. சுவிசேஷம் அழைக்கப்பட்ட பவுலால் சுவிசேஷம் அறிவிக்க முடியல. ஆனால் ஒன்றை செய்தான். அவர்கள் அன்று இரவுல கர்த்தரை ஆராதித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் கொண்டு வர சில தடைகள் வரும்போது உங்களால் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. நீங்க ஏத்தாளமான ஜனங்களை பார்ப்பீங்க, ஒரு 2 வார்த்தை இயேசுவை பத்தி சொல்லலான்னா உங்களுக்கு மனசு வராது. காரணம், அந்த கால்களையும் கைகளையும் உள்ள மாட்டி வைத்து தொழு மரத்தில் மாட்டிட்டாங்க. அவங்களால ஊழியம் செய்ய முடியல. உங்க வாழ்க்கையில ஊழியம் செய்யக்கூடாதபடி சத்துரு தடையை கொண்டு வரலாம். ஆனா ஒரே ஒன்றுக்கு தடை வராது. எப்பவுமே நீங்க தான் தடை பண்ணணும். சாத்தானால தடுக்க முடியாதது என்னன்னா, தேவனை ஆராதிக்கிற ஆராதனையை பிசாசால் ஒருவனும் தடுக்க முடியாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. செய்கிற ஊழியத்தை பவுலுக்கு தடுத்தான். ஆனா தினமும் செய்த ஆராதனையை சாத்தானால தடுக்க முடியல. உங்க வாழ்க்கையில் பல தடைகள் வருது. அதெல்லாம் எப்படி மேற்கொள்ள போறீங்க? ஆராதனையின் மூலமாக,
வீட்டில் ஆராதிங்க, சர்ச்சில் ஆராதனைக்கு வந்துருங்க. அந்த பாடல் ஆராதனையிலே வரும்போது எல்லா தொழுமரத்தின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவா. கை தட்டி கர்த்தரை விசுவாசத்தோடு, ஆண்டவரே நான் சர்ச்சில் ஆரம்ப ஜபத்துக்கே வரணுப்பா, தொழுமரத்தின் அனுபவங்கள் உடைக்கப்படணும், என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், என் வாழ்க்கையில் இருக்கிற அநேக கஷ்டங்கள், இன்னும் எதிர்பார்த்த விருத்தி இல்லை, இதெல்லாம் மாறணும்னா ஆண்டவரே நாங்கள் பவுல சீலாவை போல ஆராதிக்கிறவர்களா எங்களை மாற்றும், ஆராதிக்கிறவர்களா எங்களை மாற்றும். ஆராதனை செய்து ஜபம் பண்ணாங்க. 26ஆம் வசனத்தில் அஸ்திபாரங்கள் அசைந்தது. உங்க வீட்டில் இருக்கிற அஸ்திபாரங்கள் அசையணும். சத்ரு போட்டிருக்கிற சில அரண்கள் அசையணும். ஷேக் பண்றார். எதுல? நான் ஆராதனையில தான். நடக்காது, முடியாது, வாய்ப்பு இல்லை, இதுக்கு மேல எனக்கு எதிர்காலம் இல்லை என்று பலவிதமான அஸ்திபாரங்கள் போடப்பட்டிருக்கு. சாத்தான் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு அஸ்திபாரத்தை போடுவான். இந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் உடையணும்னா ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையில தான் உடைக்கப்பட முடியும். ஜெபிக்கிற ஜெபத்துல தான் உடைக்க முடியும். அதான் உபவாச ஜெபம். ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க, அஸ்திபாரங்கள் அசையும். 2 பேர் செய்த ஆராதனையில அஸ்திபாரம் அசைஞ்சுனா இன்றைக்கு இத்தனை பேர் நாம் செய்கிற ஆராதனையில இந்த பட்டணத்தின் அஸ்திபாரமே அசையும். நம்பினால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு பெரிய அரண பிசாசு வச்சாலும் அசைக்க நம்மளால முடியும். எரிகோ பட்டணத்தின் மதில்கள்ல குதிரைகள் ஓடுமா. குதிரைகள் ஓடத்தக்க அளவு அந்த மதில் தடை அவ்வளவு பெருசா இருக்கு. அதை எங்க உடைக்க? எந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு உடைக்க முடியாது. அவ்வளோ பெரிய தடை. ஜேசிபியே வந்து மோதினாலும் உடையாது. அப்படிப்பட்ட பெரிய தடைய எரிகோவில் இருந்துச்சு. ஆனால் எப்படி உடைச்சாங்க? இயந்திரங்கள் செய்ய முடியாததை, யாரும் செய்ய முடியாததை ஆராதனையில் செய்து முடித்தாங்க. இன்னைக்கு திரும்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையில மனிதர்கள் செய்ய முடியாததை, மருத்துவர்களால் செய்ய முடியாததை, இயந்திரங்களால் உபகரணங்களால் செய்ய முடியாததை கர்த்தரை துதிக்கிற துதியினால, ஆராதனையினால நீங்கள் செய்து முடிக்க முடியும். விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு பெரிய எக்யூப்மெண்ட்ஸை வச்சு உடைக்க முடியாது. அவ்வளோ வீதியான அந்த மதில், உறுதியான மதில். ஆனால் ஆண்டவரை ஆராதித்த போது அது கீழே விழுந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கலாம். அன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னை ஆராதிக்கிற ஆராதனையில் எல்லாமே மாறும். உண்மையாக கர்த்தரை ஆராதிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு விடுதலையை பார்ப்பீங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாக ஆண்டவரை ஆராதிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. பல தந்திரங்களை, உபாயங்களை பிசாசு நம்ம கொண்டு வர்றான். அவன் வரும்போது நீங்கள் அவனை பார்த்து சொல்லணும், என் வீட்டில் எனக்கு, என்னிடத்துல உனக்கான சரக்கு ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவன் யாரு? பிசாசு. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீ சொல்ல முடியுமா? பிசாசுடைய சரக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. கோபம் இல்லை, வருத்தம் இல்லை, கசப்பு இல்லை, வைராக்கியம் இல்லை, பகை இல்லை, பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை, சண்டை இல்லை, வாக்குவாதம் இல்லை, பிரிவினை இல்லை, குழப்பம் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல முடிந்தவர்கள் தான் நம்ம சொல்லணும், ஆமென், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நம்ம வீட்டுக்குள்ள பிசாசுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒரு போர்டு வச்சா எப்படி இருக்கும்? இந்த வீட்டில் யாருக்கு இடம் இல்லை, பிசாசுக்கு இடம் இல்லை அப்படின்னா வராமல் இருப்பானா? இல்லை. போர்டை பார்த்து பயப்பட மாட்டான். நம்ம போடுற முழங்காலின் ஜபத்தை கண்டு தான் பிசாசு பயப்படுவான். நம்ம வீட்டில் ஆண்டவர் கொடுக்கிற பெயர்களை வைக்கிறோம், அதற்காக ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு முன்னால நேம் போர்டு இருக்கு, என்ன சபை அப்படின்னு. இதை கண்டு பயப்பட மாட்டான். உள்ள ஆராதிக்கிற தேவ ஜனங்களை கண்டுதான் பிசாசு பயப்படுவான். நேம் போர்டை பார்த்தோ பெயரை பார்த்தோ பயப்படுறவன் அல்ல பிசாசு. ஏன்னா இயேசுநாதர்கிட்டே நேரடியாக வந்து நிற்கக்கூடிய தைரியம் அவனுக்கு இருந்து, யோபுவுக்காக யோபுவை தொடருக்கு தேவ சமூகத்துக்கே போயிட்டான், ஆண்டவர் இருக்கிற பரலோகத்துக்கே போயிட்டான். அவனுக்கு பயமே இல்லை, அவனுக்கு பயமே இல்லை.
அவன் ஆகவே நேம் போர்டை பார்த்துலாம் பயப்பட மாட்டான். இந்த வீட்டில் பிசாசுக்கு இடம் இல்லை அப்படின்னு போட்டால் அவன் வராமையா இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய சரக்கு நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னா ஆமென், அவன் உள்ள வரவே முடியாது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வீட்லேயும் பிசாசு இடம் இல்லாதபடி எங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. வேலி வச்சா பிசாசால வர முடியாது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறான். நான் போயிட்டு வரலாமா, நான் கொஞ்சம் அப்படி சொல்லலாமா, அவனை போய் லேசாக டச் பண்ணிட்டு வந்துடுறையா, கொஞ்சம் ஒரு பெர்மிஷன் கொடுங்க. உங்கள் வீடு ஆண்டவரால் முத்திரிக்கப்பட்ட கிணறா இருந்தா, உங்கள் வாழ்க்கை ஆண்டவரால் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருந்தா, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் லைஃப்பில் எதுவுமே பிசாசு செய்ய முடியாது. ஆனால் ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, தேவ பிரசன்னம் இல்லைன்னா அடைக்கப்பட்ட தோட்டம் இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் அவன் பெர்மிஷனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யோபு புஸ்தகத்திலேருந்து நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். எல்லாரையும் தொடருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனையை கொண்டு வரக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் வருவான்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனை சுற்றிலும் வேலி இருக்கும். வேலி யார் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கோ அவர்களை தொடருக்கு தான் ஆண்டவருடைய அனுமதி தேவை. மற்றவங்களை தொடருக்கு ஆண்டவருடைய அனுமதி தேவையே இல்லை. அவன் நினைச்சதை செஞ்சிடலாம். இன்னைக்கு பிசாசு நினைச்சதை நம்ம லைஃப்ல செய்ய முடியுதா? நம்ம குடும்பம் அடைக்கப்பட்ட தோட்டமா இல்லை, நம்ம வீடு அவன் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் செய்யறான்னு வைங்களேன், நம்ம இன்னும் முத்தரிக்கப்பட்ட கிணறா இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையும் என் குடும்பமும் உம்மால் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமா இருப்பதாக, முத்தரிக்கப்பட்ட கிணறா இருப்பதாக, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றா இருப்பதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். உங்க வீடு அப்படி இருக்கணும். யாரையாவது பிசாசு தொடலான்னா நினைச்சோன்னா தொட முடியாது, தொற்ற கூடாது, வேலி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நினைச்சோன்னா நம்மளை தொடுறான், நினைச்சோன்னா நம்மளை தள்ளுறான், நினைச்சோன்னா நம்மளை அடிக்கிறான்னா நம்ம மேல வேலி இல்லை. நினைச்சோன்னா நம்ம பிள்ளைகளை ஆட்டுன்னு ஆட்டுறான்னா என்ன இல்லை, வேலி இல்லை. அவன் நினைச்சதெல்லாம் நடக்காம இருக்கன்னா நம்மளை சுத்திலும் ஒரு வேலியை கர்த்தர் வைக்க வேண்டும். பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் என்ன ரூபத்தில் வருவான், என்ன செய்வான் நம்ம தெரிந்திருக்கணும். அவனுடைய தடைகளை உடைக்கணும். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கணும், முன் செல்லணும். அஸ்திபாரங்கள் அசைந்தது ஆராதனையில். என்ன நடந்தது? சிறைச்சாலைக்காரன் இயேசுவை விசுவாசித்தான். ஆராதனை, எல்லாரும் சொல்லுங்க, ஆராதனை அஸ்திபாரங்கள் அசைத்தது. ஆமென். விடுதலையை கொண்டு வந்தது. ஆராதனை வார்த்தையை கேட்க வைத்தது. ஆராதனை முதல்ல, பிரசங்கம் ரெண்டாவது. பிரசங்கம் சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டில், ஆராதனை சிறைச்சாலைக்கு உள்ள. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இக்கட்டில் ஆராதிங்க, திறந்த வாசலை தரும்போது பிரசங்கிங்க. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இக்கட்டுகள் போராட்டங்கள்ல கர்த்தரை ஆராதிங்க, வாசல் திறக்கும். வாசல் திறக்கும் போது கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் வாசலை திறப்பார், சூழ்நிலை மாறும். ஆராதனை ஜெபத்தையும் விட்டுறாதீங்க, கர்த்தர் மாற்றுவார். சத்துரு எந்த ரூபத்தில் நம்மளை தாக்கனாலும் நம்ம எப்பொழுது எச்சரிக்கையா இருக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்ல, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் இந்த சர்வாயுத வர்க்கம் இருக்கணும். சர்ச்சில் இருக்க எல்லாருக்கும் சர்வாயுத வர்க்கம். அது என்ன சர்வாயுத வர்க்கம்? ஸ்தோத்திரம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்றால் 14ஆம் வசனத்தில், சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம். நெஞ்ச பாதுகாக்குது சத்தியம், தேவனுடைய வார்த்தை. ஆமென். அதான் கச்சை, பெல்ட். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அது காலில். பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும்
விசுவாசம் என்னும் கேடகம். அங்கேருந்து அம்பு வருது, பட்டயத்தை எடுத்து வெட்டுறான், கேடயத்தை வச்சு பாதுகாக்கணும். தலையில் ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, 17ஆம் வசனம். இவ்வளவு ஆயுதங்களையும் தரிச்சிட்டு இதெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, சத்ருவை தாக்குறதுக்கு என்ன தெரியுமா? 17ஆம் வசனத்தின் கடைசி 2ஆம் பகுதி, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். சிலர் இந்த அனுபவத்தில் தான் இருக்காங்க. எல்லா ட்ரெஸ்ஸையும் மாட்டிட்டு ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வந்து எல்லா தாக்குதல்லேருந்து பாதுகாக்கப்பட்டு போகிறாங்க. பட்டயத்தை எடுத்து இன்னும் வேலையை ஆரம்பிக்கலை. பட்டயத்தை எடுத்து சத்ருவை தாக்கன்னா, இருளின் ஜனங்களை விடுதலை ஆக்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்தை நீங்கள் கையில் எடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் பாதுகாப்பு. ஒரு 2 பேர் வர்றீங்களா? ஒரு 2 பேர் முன்னால் வாங்க. ரைட், அந்த 2 பேர் வாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, முன்னால் இதெல்லாம் இருக்கு. தலையில் என்ன இருக்கிறது? தலைச்சீரா. நெஞ்சில் மார்க்கவசம், இடுப்பில் அரைக்கச்சை. வாங்க இங்க வாங்க. கால்களில் என்ன இருக்கு? பாதரட்சை. ஒரு ஆள் முன்னால் பார்த்து, இப்போ இவங்களுக்கு முன்னால் எல்லாமே இருக்கு. இல்லை இங்கே பின்னால் வந்துடும். இவருக்கு தலையில் தலைச்சீரா, நெஞ்சில் மார்க்கவசம், இடுப்புல அரைக்கச்சை, காலில் பாதரட்சை, கையில் கேடயம், ஒரு கையில் எல்லாமே இருக்கு. பட்டயமும் இருக்கு, தாக்குதல்ல இருந்து தப்பிக்கலாம். இதெல்லாம் முன்னால. பின்னால இருந்து சத்துரு எய்யும் போது என்ன செய்யறது? இப்ப இவருக்கு பின்னால இருந்து பிசாசு இவரை ஈஸியா கவுத்திடுவான். முன்னால எல்லாம் பாதுகாப்பு இருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நல்லா வாசித்து பாருங்க. முன்னால எல்லாம் பாதுகாப்பு. இப்போ சில நேரம் இவரை கீழே தள்ளன்னா எங்க இருந்தா அடிப்பான்? பின்னால இருந்து அடிப்பான். பின்னால இருந்து அடிச்சா இவர் என்ன செய்வார்? கீழே விழுந்துருவார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிசாசு நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டான். முன்னால எல்லாமே இருக்குங்க, ஃபுல்லா பாதுகாப்பு. இவரை ஒன்றும் தொடவே முடியாது. பின்னால வந்து அடிக்கிற அடியில் இவரே கீழே வந்துடுவார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்ப முடியாம போயிடும், சோர்ந்து போயிடுவார், பின்வாங்கி போயிடுவாங்க. சிலர் பின்வாங்கி போறாங்க. காரணம், சத்துரு பின்னால இருந்து அவங்க மேல அம்புகளை ஏறான். அப்போ பின்னால பாதுகாக்கண்டா, நீங்க இப்படி அங்க பார்த்து திரும்புங்க. பின்னால பாதுகாக்கண்டா, இன்னொருவர் இவருக்காக இவருக்கு பின்னால நிற்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு பின்னால ஒரு விசுவாசி இருக்கணும், ஒரு பிரேயர் பார்ட்னர், சபை போதகர் இருக்கணும், சபை இருக்கணும் உங்கள் பின்னால பேக்கப்ல. அப்பதான் பின்னால இருந்து எய்கிற அம்புகளை நீங்க தப்பிக்கொள்ள முடியும். இப்போ இவரும் தப்பிடுவார், இவரும் தப்பிடுவார், 2 பேரும் பாதுகாக்கப்படுவாங்க. ஒருவருக்கொருவர் இணைந்து ஜெபம் பண்றனால. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நிறைய நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒன் சைட்ல போயிட்டு இருக்கிறோம். சபை எதுக்கு தெரியுமா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். உங்களுக்காக ஒரு ஆள் சர்ச்சில் ஜெபம் பண்ணணும். உங்களுக்காக சபை மெய்ப்பர் ஜெபம் பண்ற நிலையில நீங்க சபையோட ஐக்கியமா இருக்கணும். அப்படி உங்களுக்காக சபையின் ஜெபம் பின்னால் இருந்தா, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு ஆதரவா இருந்தா, நீங்களும் நானும் சேர்ந்து தேவராஜ்யத்தை எளிதாய் கட்ட முடியும். அதுக்கு தான் சபை. நிருபங்கள்ல வாஸ்து பாருங்க, ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவர், இப்படியே வரும். எபிரேயர் 10:25, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. சர்ச்சுக்கு வரலையா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. ஒருவரை ஒருவர் சந்தித்து ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. தேவ பிள்ளைகளே, சபையின் ஜெபத்துல வரும்போது முன்னால வர்ற தாக்குதலை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, பின்னால இருந்து உங்களுக்கு வர்ற தாக்குதலை உங்களோடு இருக்கிற சபை ஃபேஸ் பண்ணும். நம்பினா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதுக்கு தான் சபை ஆராதனை, சபையின் ஜெபம். நீங்க தேவ சபையோட நின்னீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் இங்க இருப்பாங்க. தனியா நிற்க கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில தனியா யாருக்கும் தெரியாம வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றது இல்லை. ஆண்டவரே, நாங்க சபையில வந்து ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது, மனிதர்களால் ஏற்படும் தடைகள். ஆதியாகமம் 24:56. எலியேசர் தன் எஜமான் ஆபிரகாமுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் போய் என்ன செய்யறான்? ரெபெக்கால கண்டுபிடிச்சு ஈசாக்குக்கு ஏற்ற துணை என்பதை
எலியேசர் கண்டுபிடிச்சு அவளை அழைத்து வருவதற்கு வீட்டாரிடத்துல சொல்றான். அப்போ அவங்க சொன்னாங்க, சகோதரன் தாய் எல்லாம் சொன்னாங்க, 10 நாளாகிலும் அவன் அங்கே தான் இருக்கணும், அதுக்கப்புறம் கூட்டு போங்க, 10 days இங்கே இருக்கட்டும். ஸ்தோத்திரம். அப்போ 56ஆம் வசனத்தில் எலியேசர் சொல்றான், கர்த்தர் என் பிரயாணத்தை வாக்கிய பண்ணி இருக்க, நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். மனிதர்கள் தடை செய்வாங்க உங்க வாழ்க்கையில. ஆண்டவர் சில காரியங்களை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் சில காரியங்களை நன்மை செய்வார் உங்களுக்கு. ஆனா சில மனிதர்கள் தடை செய்வாங்க. ஆமென். சில மனிதர்கள் தடை செய்வாங்க. மனிதர்கள் வந்து உங்களுக்கு தடையா நிற்பாங்க. எந்த ஒரு நற்கிரியைகளை செய்யும் போது இதை ஏன் செய்றீங்க? மனிதர்களுடைய தடை. சர்ச்சுக்கு போகணும்னு விரும்புகிறோம், நீங்க கண்டிப்பா போகணுமா? தடை வந்து கொண்டே இருக்கும் மனிதர்களால. ரெபெக்காள் அந்த தடையை மீறின போது, தடைகளை உடைத்த போது, கர்த்தர் அவளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தடை உடைஞ்சப்போ 60ஆம் வசனத்துல, கோடா கோடியாய் நீ பெருகுவாயாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மனிதர்களால் வருகிற தடைகளை நீங்க உடைச்சிங்கன்னா கோடி மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கோடா கோடியாக பெருக்கம். இந்த அனுபவம் வேணுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், தடையை உடைங்க. மனிதர்களால் வர்ற தடையை நீங்க தான் உடைக்கணும். இன்னொரு விதத்துல சொல்றேன், ரெபெக்காளுக்கு வந்த தடையை ரெபெக்காள் தான் உடைச்சான். ஏன்னா இவனுக்கு வேற வழி இல்லை. இப்போ எலியேசர் சொல்றான், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இவன் விடுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, பெண்ணை அழைச்சி அவாட்ட கேட்போம்ப்பா, அவ சொல்றது தான் இறுதி முடிவு. அவ சொல்லிட்டா, இந்த மனிதனோட கூட போகிறாயான்னு கேட்டபோது, போகிறேன், முடிஞ்சு. தடை உடைச்சிட்டான். உங்க கையில தான் இருக்கு. யாருக்கு தடை வருதோ அவங்க தான் தடையை உடைக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு வர்ற தடையை நீங்க தான் உடைக்கணும். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போது உங்களுக்கு வர்ற தடையை நீங்க உடைக்கணும். கோடா கோடி மடங்கு பெருகுவாய், உன் சந்ததியார் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. இந்த பிளஸ்ஸிங்லாம் உங்களுக்கு வேணும்னா மனிதர்களால் வர்ற தடையை உடைங்க. சர்ச்சுக்கு போய் இடத்தை கண்ட ஊழியன் போறிய, வீட்டை கவனிக்க மாட்டேங்கிய. அவ்வளோ நாள் வீட்டை கவனிக்க பிரச்சனை இல்லை. ஊழியோன்னு செய்யும் போது தான் 1000 குறை வரும். ஆனால் நின்றாதீங்க. கர்த்தருக்காக வேலை செய்வதை ஒரு நாள் விட்டுறாதீங்க. ஆமென். ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. ஒரே ஜபம்னு கோயிலில் போய் கிடக்குறிய, குடும்பத்தை யாரு பாப்பா, அதை யாரு பாப்பா? நான் சொல்கிறேன், ஜபம்னு சர்ச்சில் வந்து கிடக்கிற அந்த ஒரு ஆளால் தான் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஜபம் பண்ணுற ஒரு தேவ மனுஷனால, ஒரு தேவ மனுஷியால தான் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜபத்தை அற்பமா நினைக்காதீங்க. தேவ சபையின் ஆராதனைகள் அற்பமா நினைக்காதீங்க. இங்கே வந்து மணிக்கணக்கா கிடக்கிறவர்கள் அற்பமா நினைக்காதீங்க. இங்கே வந்து கிடக்கிற சாமுவேல்களை தான் கர்த்தர் ஒரு நாள் தீர்க்கதரிசியாக எழுப்ப போகிறார். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை தோத்திரம் பண்ணி, ஆண்டவர் சமூகத்தில் நான் செலவழிக்கிற நேரங்கள் ஒன்று மீன் போகாது, ஒன்று மீன் போகாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற சிலர் உங்க வீட்டில் இருக்கிறனால தான் உங்க குடும்பம் இன்னும் தப்பி போகிறது. ஜெபத்துக்கு ஒரு நாள் தடை சொல்லாதீங்க. ஊழியத்திற்கு ஒரு நாள் தடை சொல்லாதீங்க. கோடி மடங்கு ஆசீர்வாதம் காத்திருக்கு. யாருக்குன்னா தடையை உடைக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. கோடி மடங்கு ஆசீர்வாதம். உங்க மனைவி ஊழியம் செய்றாங்களா, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க புருஷன் ஊழியம் செய்றாருன்னா சப்போர்ட் பண்ணுங்க. எதையாவது சொல்லி தடுத்து, நிர்மல குடும்பத்தை ஒழுங்கா கவனிவே அப்படியெல்லாம் சொல்லி ஊழியம் செய்கிறத தடுத்துறாதீங்க. ஆண்டவர் அவளுக்குள் வைத்திருக்கிற கிருபையும் அபிஷேகமும் பயன்படுறதுனால தான் உங்களை கர்த்தர் இன்னும் சுகத்தோடு வைத்திருக்கிறார். இன்னொரு உண்மையை சொல்கிறேன், ஊழியம் செய்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறனால தான் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழியத்தை ஒரு நாள் தடை சொல்லாதீங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டையும் பசுமையுமாய் இருப்பார்கள். அதான் தேவனுடைய வார்த்தை. முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க இருக்கணும் சபையில். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அந்த நேரம் தான் எல்லா கமிட்மெண்ட்ஸும் முன்னால் வந்து நிற்கும். ஊழியம் அப்படின்னா
எனக்கு இதைத்தான் இன்றைக்கி நான் சமைச்சு கொடுக்கணும். ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஊழியத்துக்கு வர்றாங்களா பெண்கள், வீட்டில் ஒரு நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். என்ன பொறுத்து போகிறது, பரவாயில்ல இருக்கிறத சாப்பிடுவோம். ஏதோ ஒன்று ஒரு நாள் அன்னைக்கு பார்த்து தான் நம்ம விதவிதமாக கேட்போம். அவங்க ஊழியத்துக்கே வர முடியாது. சில சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபையை, அப்போ தான் அந்த வசனம்லாம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம ஆட்கள் எடுத்து விடுவாங்க. ஒழுங்காக புருஷனை கவனி, ஒழுங்காக மனைவியை கவனி, ஒழுங்காக பிள்ளைகளை கவனி. நீ கோயிலில் போய் சர்ச்சில் போய் என்னத்தை கண்ட, இந்த வசனம் பாஸ்டர்ஸுக்குன்னொன்னே இந்த வசனம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தான். தீமோத்தை ஒரு பாஸ்டர். ஸோ அந்த நிருபத்தை பவுல் எழுதும்போது அதை ஊழியங்கிற நிலையில் கோட் பண்ணி எழுதுகிறார். அது ஊழியக்காரனுக்கு எழுதப்பட்ட நிருபம் என்றபடியினால் ஆண்டவர் சிலர் குடும்பத்தை நடத்தலாம், சபையை நடத்த முடியாது. இப்போ இந்த வசனத்தை நமக்கு எப்படி எடுக்கிறது? ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தன்னுடைய சொந்த தொழிலை எப்படி நடத்த முடியும்? தன்னுடைய வேலையை எப்படி கவனிக்க முடியும்? உங்கள் ப்ரொஃபஷன் அதில் நீங்கள் போடணும். இந்த வசனம் ஊழியக்காரங்களுக்குன்னு முடிச்சிடக்கூடாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் பொருந்தும். ஒரு நபர் ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணுறவராக இருந்தால் அவர் பிஸ்னஸை நல்லா ரன் பண்ணுவார். ஒரு நபர் ஃபேமிலியை நல்லா கவனிக்கிறவராக இருந்தால் அவர் நல்ல வேலை செய்கிறவராக இருப்பார். எந்த அட்மினிஸ்ட்ரேஷனோ எந்த நிர்வாகமோ எங்கே தான் ஆரம்பிக்கு? குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம குடும்பத்தையும் விசாரிக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்றணும். மனைவியை, புருஷனை, பிள்ளைகளை பட்னி போட்டுட்டு அவங்கள கவனிக்காம ஆண்டவர் நம்மளை கூப்பிடலை. அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு வீட்டில் அத்தனை பேர் ஒத்தாசையாக இருக்கணும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு காப்பி தரலையே, நமக்கு விருப்பமானதை தரல, ஊழியத்தில் போய் என்னத்தை சாதிக்க போகிறாங்க? உங்களுக்கு காப்பி எங்கே இருந்தனாலும் வரணும். ஆனால் ஊழியத்தில் ஆண்டவர் சிலரை வச்சிருக்கிறாருன்னா அவருடைய வேலையை நிறைவேற்றுவதற்காக வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? மனுஷ மார்க்கமாகவே பார்க்கக்கூடாது. தேவ காரியத்தை உலக விதமாகவே பார்க்கக்கூடாது. உலக மனிதர்கள் பார்க்கிற விதமாகவே பார்க்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் ஊழியம் செய்கிறவங்க இருக்கனால தான் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் இன்னும் பாதுகாத்து வருகிறார். ஏன் சொல்கிறேன்னு தெரியல, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன். ஜெபிக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. அல்லது உங்கள் வீட்டில் ஒரு கூட்டமாவது நடந்துட்டு இருக்குன்னா உங்கள் வீடு பாதுகாக்கப்படும். ஆமென். ஊழியன் ஓடுறாரு, புருஷன் திட்டுறீங்களே, அந்த புருஷன் செய்கிற ஊழியத்தினால தான் உங்கள் குடும்பம் இன்றைக்கு நிற்கிறது. உங்கள் பிள்ளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை மறந்துடாதீங்க. ஊழியத்தை அற்பமாக நினைக்காதீங்க. ஊழியத்தை அற்பமாக நினைக்காதீங்க. சர்வ வல்ல தேவனுக்கு செய்கிற தொண்டு அதை விட இந்த உலகத்தில் பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. கோடி ரூபாய் உலகத்தில் சம்பாதிக்கலாம். ஆண்டவருக்காக ஒரு ஆதாயம் பண்ணுறதுல இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தில் எத்தனை கோடியை பெற்றாலும் அதில் வராது. ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும். சுவிசேஷ ஊழியம் முழுமை பெறுவதற்கு 3 காரியங்கள் வேண்டும். 1, விதைப்பது, அதான் டிராக்ஸ் ஊழியம், சுவிசேஷம் அறிவிக்கிறது. 2வது அறுவடை, ஆத்துமா ஆதாயம் செய்வது. 3வது களஞ்சியத்தில் சேர்ப்பது, சபைக்குள்ள ஆத்துமாக்களை கொண்டு வரணும். அப்போஸ்தலர் 2:47. அப்போ தான் சுவிசேஷ ஊழியம் முழுமை பெறும். விதைச்சிட்டு விட்டுறாதீங்க. சுவிசேஷம் அறிவிச்ச 500 பேருக்கு அதோட விட்டுறாதீங்க. அவங்கள ஆதாயம் பண்ணணும். அதான் அறுவடை. ஒரு விவசாயி விதைப்பான், அறுப்பான், களஞ்சியத்தில் சேர்ப்பான். ஒரு சுவிசேஷகன், தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற ஒரு விசுவாசி, ஒரு ஆவிக்குரியவன் விதைக்கணும், அறுக்கணும், களஞ்சியத்தில் சேர்க்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனா விதைக்கிறது. அறுவடை என்றால் ஆத்தும ஆதாயம் செய்வது. 3வது களஞ்சியத்தில் சேர்ப்பதென்றால் சபைக்குள்ள கொண்டு வருவது. இந்த 3ஐயும் செஞ்சாதான் சுவிசேஷ ஊழியம் முழுமை பெறும். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே, இந்த கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. ஒரு தீர்மானம் எடுங்க. அடுத்த வாரம் ஞானஸ்நான ஆராதனை, ஒருவரையாகிலும் கிறிஸ்துவுக்குள்ள நடத்த கிருபை கொடுங்க ஆண்டவரே. மனிதர்களால் வர்ற தடை, மத்தேயு 3:14. இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் தடுக்கிறான். நீர் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. என்கிட்ட நான் தான் எடுக்கணும்.
நான் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இப்படி எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. இடம் கொடு, தடை செய்யாதே. யோவான் ஸ்நானகனை தடை செய்யாதே. ஏன் சொன்னார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய நீதி என்ன? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் மதியம் 3 மணிக்கு. நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை எப்போ வெட்டுவாங்கன்னா மதியம் 3 மணிக்கு வெட்டுவாங்க. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை வெட்டுறதுக்கு முன்னால் ஆசாரியன் அந்த தலையில் கை வைக்கணும். அந்த ஆடை வெட்டுறதுக்கு முன்னால். அதை போல இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக ஒரே தடவை பலியிடப்படுவதற்கு, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே தொங்குவதற்கு முன்பாக பலியிட போகிற ஆட்டுக்குட்டிக்கு மேலே ஆசாரியனுடைய கைகள் வைக்கப்பட வேண்டும் என்கிற தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் வண்ணமாக ஞான ஸ்நானம் எடுக்கும்போது ஆசாரிய வகுப்பிலே வந்த யோவான் ஸ்நானகன், அந்த ஆசாரியன் அவனுடைய கரத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து சொல்லுகிறான். அந்த வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆண்டவர் எதையும் சும்மா பைபிளில் எழுதி வைக்கல. அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். அவரை பார்த்து சொல்லுகிறான், இவர்தான். நான் ஜலத்தினால ஞான ஸ்நானம் கொடுப்பேன், இவர் அக்கினியினால கொடுப்பார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இருக்கு. இந்த ஆசாரியனுடைய கைகள் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது. ஞான ஸ்நானம் எடுத்த இயேசு சிலுவையில் 33 வயதில் 9 மணிக்கு தொங்கியவர் சரியாக பஸ்கா ஆட்டுக்குட்டி வெட்டப்படுகிற 3 மணிக்கு இயேசு ஜீவனை விட்டார். அல்லேலூயா. வார்த்தை நிறைவேறும் வண்ணமாக, வசனம் நிறைவேறும் வண்ணமாக தேவன் சரியாக 3 மணிக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி வெட்டப்படுகிற அதே நேரத்தில் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்காக ஒரே தரம் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தேவனுடைய நீதியை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தடை வந்தது, மனிதர்களால் வந்தது, உடன் ஊழியராலே வந்துச்சு, யோவான் ஸ்நானகனால. ஆனால் அதை மேற்கொண்டா. சிலர் அறியாம சொல்லுவாங்க, சிலர் அறியாம கூட ஆவிக்குரியவங்க உங்களை தடுக்கலாம். ஆனா ஊழியத்துல ஒரு நாள் சோர்ந்து போய் நின்றாதீங்க. மேற்கொள்ள இயேசுவை போல முன் வாருங்க. கலாத்தியர் 5:7, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடி மனிதர்கள் உங்களை தடுப்பாங்க. சோர்ந்து போகாதீங்க, வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கிடுங்க. பவுல் கேட்கிறார், சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக, கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? சில கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ள வந்து, தவறான உபதேசங்கள் வந்து சத்தியத்தை விட்டு அவர்களை புரட்டி விட்டது. ஆனால் தான் இந்த நிருபத்தை பவுல் எழுதுறாரு, மிகுந்த எச்சரிப்போட கண்டிப்போடு எழுதுறார், சத்தியத்திற்கு கீழ்ப்படிய நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அறிந்த சத்தியத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். நூதன உபதேசங்களுக்கு செவி கொடுத்து கர்த்தரை விட்டு விலகிடக்கூடாது. சபை கடைசி கால துருபதேசங்களுக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டுறக்கூடாது. அதைத்தான் பவுல் எச்சரித்து எழுதுகிறார். சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீ எப்படி நாளும் வாழ ஒன்ன நான் ஆசீர்வதிப்பேன். இதான் துருபதேசம். ஆண்டவர் சொல்லுகிறார் 128ஆம் சங்கீதம் 1 வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீ என்னன்னாலும் செய். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து ஒரு பாவரிக்கை பண்ணிட்டு போ. இது துருபதேசம். ஆண்டவர் சொல்லார், வாரத்தின் 7 நாட்களும் நீ என்னோட நடக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியா 4வது சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 16:6, பரிசுத்த ஆவியானவரால் ஏற்படுகிற தடைகள். இந்த 4 தடைகளை நீங்க அறிந்து, ஆவியானவர் தடை பண்ணும்போது நீங்க அவருக்கு கீழ்ப்படியணும். மனதின் தடை, சாத்தானின் தடை, மனிதர்களால் வர்ற தடையை மேற்கொள்ளணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? பவுல் தன்னுடைய அனுபவத்தை இங்க பதிவு செய்கிறார். அப்போஸ்தலர் 16:16 நாங்க இங்க வர்றதுக்கு பிரியமா இருந்தோம். ஸ்தோத்திர. 16:6 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, ஆவியானவுடைய நடத்துதல் உங்க வாழ்க்கையில் இருந்தா அவர் சில இடங்களுக்கு போகாம உங்களை தடுப்பார்.
ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்றதுக்கு நீங்கள் ஆண்டவரோட இருக்கணும். இந்த சத்திய வசனங்களை நல்லா கேட்கணும். பிரசங்கங்களை நீங்கள் கேட்கும்போது ஆவியானவர் கொடுக்கிற தடையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சில காரியங்களை செய்யாதபடி, சில காரியங்களுக்கு சில இடங்களுக்கு போகாதபடி ஆவியானவர் உங்களை தடுப்பார். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இது சாத்தான் கொண்டு வர தடப்பா, ஆவியானவர் இல்லைன்னு நீங்கள் முன்னால் போவீங்க, மாட்டிக்கிடுவீங்க. ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, பவுல் தேவனோட நல்ல உறவில் இருந்தனால ஆவியானவர் தடை பண்ண போது இது கர்த்தர் கொடுக்கிற தடை தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆவியானவர் தடை பண்ணும் போது தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். சில முடிவுகளை நீங்க எடுக்கும் போது, சில தீர்மானம் எடுக்கும் போது ஆவியானவர் தடுப்பார். வேண்டாம், இது பிரச்சனை ஆகும், இது முடிவில் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, தடுப்பார். ஆனா அந்த முடிவை நம்ம எடுத்துட்டோம்னா ஆண்டவர் வருத்தப்படுவார். அதான் பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணும் போது இது உண்மையிலேயே ஆவியானவர் தடை பண்றாருங்கிறத உணர்ந்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சில நேரம் இதை ரெகக்னைஸ் பண்ண முடியாதவங்க சாத்தான் தான் தடை பண்றான்னு உள்ள போய் விழுந்துருவாங்க, மாட்டிக்கிடுவோம். சில தடைகளை பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொண்டு வருகிறார். எதற்காகனா நம்முடைய நன்மைக்காக, நம்மை காப்பதற்காக. எல்லாரும் சொல்லுங்க, நம்மை காப்பதற்காக. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை சரியாக நடத்துகிறாருன்னா சில தீமைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு சில இடங்கள்ல இருந்து கர்த்தர் நம்மளை ஆமேன் விலகி கொண்டு வருவா. ஆவியானவரே தடுப்பார். அதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆவியானவர் தடுக்கும் போது நீங்க அதை செய்ய முற்படக்கூடாது. ஆண்டவர் தடுக்கிறத செஞ்சா பிரச்சனையை நம்ம சந்திக்கணும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தம் செய்வதற்கு ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சில தவறான தீர்மானங்கள் எடுப்பீங்க, ஆண்டவர் தடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் டக்குன்னு பேசுவார், மனதில் பேசுவார். புரிந்து கொள்ள முடியலைன்னா வேற விதத்தில் ஆண்டவர் புரிய வைப்பார். சின்ன சின்ன சிச்சைகளை கொடுத்து புரிய வைப்பார். இந்த இடத்துக்கு போயிட வேண்டாம், இந்த இடத்த செய்ய வேண்டாம். சில தீர்மானங்களை நீங்க உடைச்சிருப்பீங்க, சில பிரதிஷ்டைகளை உடைச்சிருப்பீங்க. மறுபடி ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வைப்பதற்கு ஆவியானவர் சில நேரங்களில் தடையை உண்டு பண்ணுவார். பவுலை தடுத்தார். எதுக்காகனா மக்கதோனியாவில் அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ரோமர் குடியேறின பட்டணமான பிலிப்பி பட்டணத்துக்கு அவனை கொண்டு போறதுக்கு கர்த்தர் அவனை அங்கே தடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகணும், எப்படி உங்களை நடத்தன்னு கர்த்தருக்கு தெரியும். அந்த இடத்திற்கு போவதற்கு தான் ஆவியானவர் உங்களை தடை பண்றார். அங்கே போன போது ஒரு லீதியால் ரட்சிப்புக்குள்ள வந்தான். சிறைச்சாலை காவலாளன் ரட்சிக்கப்பட்டான் குடும்பத்தோட. தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா ரிசல்ட் இருக்கும். உங்க மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆசியாவுக்கு போக வேண்டாம் ஆண்டவர் சொன்னார். உடனே நான் அங்கே தான் போவேன்னு சொல்லலை. ஆண்டவர் தடுத்தா ஸ்டாப் ஆயிடணும். அதான் தேவன் பிள்ளைக்கு அழகு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் யாரையா தடுக்கிறாரா, நீங்க அவருடைய நடத்துதலுக்குள்ள இருந்து அதை புரிய முடியும். சில நேரம் ஆண்டவர் தடுப்பார். மனைவி மூலமா பேசுவார், புருஷன் கீழ்ப்படியணும். புருஷன் மூலமா பேசுவார், மனைவி கீழ்ப்படியணும். பாஸ்டர் மூலமா ஆவியானவர் பேசுவார், கீழ்ப்படியணும். வசனத்தின் மூலமா பேசுவார், கீழ்ப்படியணும். பிரசங்கத்தின் மூலமா பேசுவார். இது ஆவியானவர் இல்ல, இது பிசாசுன்னு போயிடக்கூடாது. ஆவியானவர் பேசுவார் வார்த்தையின் மூலமா. கீழ்ப்படிஞ்சா ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய அவருடைய திட்டமும் தீர்மானமும் நிறைவேறும். பவுலே, ஒரு லீதியால் நீ ஆண்டவருக்குள்ள கொண்டு வரன்னா நீ ஆவியானவர் தடுக்கும் போது அதுக்கு கீழ்ப்படிந்து ஆகணும். ஆவியானவர் தடுத்ததற்கு பவுல் கீழ்ப்படிந்த போது லீதியாலை அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்த பவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மூலமா பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்யணும். ஆவியானவர் ஸ்டாப் பண்ணும் போது நின்றணும். ஆவியானவர் ஓகேனா பயணத்தை தொடரணும். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று